கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாம் இந்த வாரத்திலும் தியானித்துக் கொண்டிருக்கிற காரியம் உடன்படிக்கை குறித்து தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நாம் பார்த்தோம், கர்த்தரை தேடுவதில் நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைய நாள் நாங்கள் பார்க்குற காரியம், பிரமாணங்களை கை கொள்வதில் நாங்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுக்கு இருதயங்களில் வைத்து அவர்களை அவர்களுடைய மனதில் எழுதுவேன், அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்து பின்பு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், அவருடைய பிரமாணங்களை எங்களுடைய மனதில் அல்லது எங்களுடைய இருதயத்தில் எழுத விரும்புகிறார். அப்ப அதுக்கான ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் செய்ய நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப அவருடைய பிரமாணங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய வாயில் அல்ல, எங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே எங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும் என்ற அந்த உடன்படிக்கை ஆண்டவர் நம்மளோட செய்ய எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்பொழுதுமே அங்கே பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்கும்பொழுது 2ஆம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டதும் சகல மனுஷரால் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிறுவம் நீங்கள் தானே, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாலாகிய கிறிஸ்துவின் நிறுவமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனைகளால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப நம்ம மற்றவர்களால் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நிறுவமாய் நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய நிறுவமாய் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அப்ப நம்மளை பார்க்கிறவர்கள் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நிறுவத்தை நம்முடைய இருதயங்களிலே பார்க்க வேண்டும், எங்களுடைய செயல்களிலே பார்க்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட மற்றவர்களை அறிந்தும் மற்றவர்களை வாசிக்கக்கூடியதுமாய் இருக்கிற நிறுவமாய் நாம் இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிற இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். அந்த அவருடைய பிரமாணங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய வார்த்தையினால் எங்களுடைய இருதயம் நிரப்பப்படும் பொழுது இந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொன்றுமே தேவனுடைய வார்த்தையாய் புறப்படும். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 40வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆமென். அப்ப நம்முடைய உள்ளத்துக்குள் தேவனுடைய பிரமாணம் இருக்கும் பொழுது நாம் அவருடைய பிரியமானதை செய்ய ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஆகவே இந்த புதிய ஆண்டில நம்ம ஒவ்வொருவரும் தீர்மானிக்க வேண்டிய காரியம் தான் நேற்று தினத்தை பார்த்தோம், நம் கர்த்தரை தேடுவதில் ஒரு உடன்படிக்கை. இந்த நாளிலும் அவருடைய பிரமாணங்களை, அவருடைய வார்த்தையை கை கொள்வதில் ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அவருடைய பிரமாணங்கள், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக, அவருக்கு பிரியமானதை நடப்பிக்கிறவர்களாக நாங்கள் மாறுவோம். ஆகவே இந்த காலை வேளை நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம், அவருடைய பிரமாணங்களை கை கொள்வதில் நாங்கள் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி நாங்கள் வாழ்வோம். மற்றவர்கள் அறிந்தும் வாசிக்கப்படும் ஜீவனுள்ளது அவருடைய நிறுவமாய் காணப்படுவோம். கர்த்தர் தாம் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.